இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு பார்க்கலாம். இதை ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னம்னா லக்னத்தோட அதிபதி யாரு? ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன். சுக்கிரன். இப்ப கும்பத்திலேயோ சுக்கிரன். இல்ல இங்க துலாத்திலேயோ இல்ல ஆ, சிம்மத்திலேயோ இல்ல மிதுனத்திலேயோ இருந்தார் அப்படின்னா அப்ப தொந்தரவு அவங்களுக்கு பண்ணுவார். இந்த பலன் மேட்ச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓ, ஓகே. இப்போ மிதுன லக்னத்துக்கு பார்ப்போம். மிதுன லக்னத்துக்கு மேல ராகு நிக்குது. சரியா? இப்ப மேற்கொண்டு இப்ப இந்த லக்னத்தோட அதிபதி யாரு? புதன். புதன் தானே? புதன். புதன் ஆமா, இங்க புதன். இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. அப்போ லக்னத்துக்கு மேலேயும் ராகு போகுது, லக்னாதிபதி மேலேயும் ராகு போகுது. அப்ப இந்த லக்னத்திற்கு உண்டான பலன் நம்ம சொல்றோம்ல, லக்னத்துக்கு மேல ராகு போனா என்ன பலனோ அது 100% இவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். சரியாயா? சரிங்க சார். இப்போ புரியுதா? இல்ல இன்னும் உதாரணம் சொல்லவா? கடக லக்னம். லக்னத்தோட புரியுது சார். அதிபதி சந்திரன். சரியா? இப்ப இந்த சந்திரன். சந்திரன் ஆமா. இங்க இங்க ஏ அல்லது இங்க உட்கார்ந்துட்டார் அப்படின்னா அந்த பலன் வந்துட்டு பக்காவா இவங்களுக்கு மேட்ச் ஆகும். லக்னத்தின் மீது ராகு சென்றாலும் லக்னாதிபதி மீது ராகு சென்றாலும் இந்த பலன் 100% பக்காவா மேட்ச் ஆகும். ஓகேவாயா? 1, 5, 7, 9. புரியுதா? புரியுதுங்க சார். Right. இப்போ லக்னம் எதை பத்தி பேசும், லக்னாதிபதி எதெல்லாம் பத்தி பேசும் சொல்லுங்க. லக்னத்தின் காரகங்கள் என்ன? சரியா? அதுக்கடுத்து லக்னாதிபதிக்குண்டான காரகங்கள்லாம் என்ன சொல்லுங்க. லக்னம் லக்னாதிபதி 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஜாதகரோட தோற்றத்தை குறிப்பார். கரெக்டா? கரெக்ட் சார். 2 பேருக்கு அதானையா? ஆமா. அதுக்கடுத்தது உடல் அமைப்பு, ஆமா, குணம், புகழ், இதெல்லாம் சொல்லும்ல. சொல்லலாம். லக்ன பாவகத்தோட காரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோற்றம், புகழ், அந்தஸ்து, இந்த மாதிரி விஷயங்கள் தானே நம்ம பார்த்திருப்போம். ஆமா சார். கரெக்டா? ஆமா. சரி. இப்போ இந்த லக்னம் அப்படின்றது ஜாதகரை குறிக்கும். லக்னாதிபதியும் ஜாதகரை தானே குறிப்பாரு. ஆமா, ஜாதகம் குறிக்கும். கரெக்ட் தானையா? லக்னமும் ஜாதகத்தை குறிக்குது, லக்னாதிபதியும் ஜாதகத்தை. சரி. இது மேல ராகு வரும்போது ஃபர்ஸ்ட் இது நாள் வரைய உடல் வந்துட்டு எப்பவும் போல இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? தொந்தரவு, உடலில் வரக்கூடிய தொந்தரவுன்றது எப்பயாவது வரக்கூடியதான் நமக்கு உணர்த்தும். கரெக்டா? உடம்புல ஒரு தொந்தரவு வருது, இப்ப திடீர்னு உங்களுக்கு தலைவலிக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வரைய உங்களுக்கு தலைவலி இல்ல, உங்க உடம்பு இயல்பு நிலையில் இருந்தது. கரெக்டா? ராகு அந்த லக்னத்தின் மேலேயோ லக்னாதிபதி மேலேயோ போகும்போது அந்த உடல் நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். கரெக்டா? ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்த ஜெராக்ஸ் காப்பியில இல்லையா? இப்படியும் பலன் சொல்லலாம். சரியா? ரைட்டு. இந்த அதுக்கடுத்தது குணம். குணம் அப்படின்றது வந்துட்டு ஒரு மாற்றம். சரியா? லக்னம் மீதோ இல்ல லக்னாதிபதி மீதோ ராகு செல்லும் பொழுது ஜாதகரின் குணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். சரியாயா? இப்ப ஒருத்தவங்களுக்கு துலா லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துலா லக்னம் இருக்கு, லக்னத்தோட அதிபதி யாரு? சுக்கிரன். கரெக்டா? துலா லக்னம், லக்னத்தோட அதிபதி சுக்கிரன். இப்ப இந்த ராகு இந்த சுக்கிரன் மேல போவாரா மாட்டாரா? போவாரு. இந்த ராகு இந்த லக்னத்தின் மீது போவாரா மாட்டாரா? போவாரு. அப்ப உடல் தொந்தரவு கொடுக்கும், குணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், புகழுக்கு தொந்தரவு வரும், இல்ல ஒரு பங்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? ஒரு பங்கம் வரும். சரியா? தோற்றம் ஆளே மாறிட்டாப்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இதனால் வரைய அவரு தாடி வச்சுட்டு இருந்திருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஆள் மீச கீச எல்லாத்தையும் வெட்டி டிப்டாப்பா மாப்பிள்ள மாதிரி தெரியும். இது நாள் வரைய நீட்டா இருந்திருப்பாரு, இப்போ ஆனா தாடியும் கிடியுமா ஆள் ஒரு மாதிரியா இருக்கும். சொல்லாமா?
லக்னம் அப்படின்றது ஒருத்தரோட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடியது. கரெக்டா? ஆமா. அதுல ஒரு மாற்றம் ஏற்படுது. ஆரோக்கியத்துல ஒரு மாற்றம். சரியாயா? சரியா. இது புரியுதா? அப்ப புரியுது. உடல்னு சொல்லிட்டேன். அதுல ஒரு மாற்றம்னு சொல்லிட்டேன். அது என்ன மாதிரி மாற்றம்? ராகு வர்றதுனால அரிப்பு தொந்தரவு ஏற்படும். ராகு சம்பந்தப்படுது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்கின் அலர்ஜி தான் வரும். பாம்புக்கு அந்த அலர்ஜி இருக்கிறதுனாலதான் அப்பப்ப தோலை உரிச்சு உரிச்சு விட்டுரும். சரியா? அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி வரும். அதுக்கடுத்து ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிழல் படம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ராகு கேது அப்படின்றது ஒரு நிழல் கிரகமா? ஆமா. அதனாலதான் ஸ்கேன், எக்ஸ்ரே அப்படின்னு எடுக்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணோம். நம்ம நல்லா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். ஆனா என்ன ஆயிரும், நம்ம இதெல்லாம் பண்ற மாதிரி வந்துடும். சரியாயா? சரியா. உங்க சைடு நாய்ஸ் இருக்கு அப்படின்னா மியூட் பண்ணிக்கோங்கயா. சரியா? அதுக்கு அடுத்தது லைஃப்ல இது நாள் வரை நியூட்ரலா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த ராகு வந்த உடனேயும் என்ன ஆயிரும் அப்படின்னா முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணம் வரும். வருமா வராதா? வரும் சார், வரும் சார். ஏன் வந்தே தீரும். இது நாள் வரையே இயல்பா போய்கிட்டு இருந்த லைஃப் அப்ப மட்டும் ஏன் திடீர்னு இந்த மாதிரி வருது? ராகு ராகு ஒரு பிரம்மாண்டப்படுத்துவார், பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ராகு. ராகு என்ன பண்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அவரோட வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்படியே சீரா போய்கிட்டே இருக்கும். என்ன நீ இப்படியே போய்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேறது அப்படின்னு சொல்லி இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்துறாரு. கரெக்டா? நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? பக்கத்து வீட்டுக்காரன் பாரு எவ்வளவு சம்பாதிக்கான், நீ நிறைய சம்பாரிச்சாதான் பெரிய ஆளாக முடியும். இந்த ராகுக்கு உண்டான சிந்தனையை ஏற்படுத்தி கொடுப்பார். சரியா? ராகு அங்க என்ன பண்ணார், எல்லா பேரும் வரிசையில நின்று வாங்கி சாப்பிடும்போது இவர் மட்டும் என்ன பண்ணிட்டார், குறுக்க புகுந்துட்டார்ல. அப்ப அவர் ஒரு மாற்றம், முன்னேறணும், நம்மளும் சாப்பிடணும், தீர்க்காயலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமிர்தத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்றது முயற்சி எடுத்தார்ல. அதே மாதிரிதான் இதுவும். புரியுதா கண்ணு? ராகு லக்னத்தோட சம்பந்தப்படும் பொழுது முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணம் தீவிரமாக ஏற்படும். சரியா கண்ணு? ரொம்ப தீவிரமா இருக்கு சார். ரொம்ப தீவிரமா இருக்குதா? எனக்கு அப்படித்தான் இருக்குண்ணே. வயசுக்கு ஏத்த மாதிரி இதை சொல்லிக்கோங்க. ரைட் சார், ரைட் சார். சரியா? நீங்க முன்னேறீங்களோ இல்லையோ, முன்னேறணும்ன்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள உதிக்கும். ஆமா. சரியா? இது லக்னத்துக்கு மேல போனாலும் சரி, லக்னாதிபதிக்கு மேல போனாலும் சரி, இதுதான் பலன். எனக்கு ரெண்டுக்குமே அது மேட்ச் ஆகுது சார். உங்களுக்கு ரெண்டுக்கு மேல மேட்ச் ஆகுது. நம்ம சார் நாராயணன் சாருக்கும் இதே மாதிரி லக்னத்துல சுக்கிரன் இருக்கும். இதுக்கு மேல ராகு போய்கிட்டு இருக்கு. அந்த உடம்பு தொந்தரவுலாம் வந்துருச்சு சார். உடம்பு தொந்தரவுலாம் ஆஸ்பத்திரியில காமிச்சு சார், உடல் தொந்தரவு இல்ல ஏற்கனவே இருந்தவங்களுக்கு இப்ப தொந்தரவு பண்ணாது சார். ஓஹோ. என் நண்பர் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி எனக்கு இந்த இஷ்யூ அந்த இஷ்யூன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா நோ இஷ்யூ, எப்படியாவது காசு சம்பாதிக்கணும். இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட காசு இருக்கிற காசை வச்சு பார்ட்னர்ஷிப்ல யாராவது ஒரு ஆள் கூட ஒரு தொழில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வச்சு சம்பாதிக்கிறாரு. இப்ப ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தர் நல்லா ஆடு மேய்க்கிற மாதிரி தெரிஞ்சா, இங்க வா, எத்தனை குட்டி வச்சிருக்கேன்? ஒரு 10 குட்டி வச்சிருக்கேன் சார். சரி, உனக்கு ஒரு 100 குட்டி நான் வாங்கி தரேன், இதை வச்சு இது பண்ணேன், வர்ற லாபத்துல எனக்கு பாதி கொடுத்துரு, உனக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பணத்தை டெவலப் பண்ற. புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? அப்படியே அவங்க நமக்கு நல்லா இருந்தது, இடையில உடம்பு தொந்தரவு காட்டிட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்தது. நாட் ஒன்லி யூ, எல்லா வேதிக்கும் இந்த அமைப்பு இருக்கதான் செய்யுது. சரியா? இந்த நேரத்துல ஆஸ்பத்திரியில போய் ஒரு 1000-2000 ரூபாவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். சரியா சார்? அதுல சார் ஆஸ்பத்திரி போய் மாத்திரை மருந்து இந்த இது எல்லாமே இப்ப யூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது
ம். அந்த சந்திரன் மேல போகும்போது ஒரு மாற்று மருத்துவம் சொன்னீங்க பார்த்தீங்களா ஆமா. நேத்து? ஆ, ஆமா. இது இது கொஞ்சம் செட் ஆகாம சித்தாலையும் போய் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான். இந்த மாதிரி ம். லக்னத்தை ம். விட்டு அவர் நகரணும் சார். உங்களுக்கு பயம் போயிரும் சார். சரி சார், சரி சார். அவர் நகர உங்க லக்னத்தோட டிகிரியை அவர் கடக்கணும். கடக்கிற ஆ, தண்டிக்கு ஒரு பயம், பீதி இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா இன்னொன்னு சரி சார். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோச்சார ம். ராகு வந்துட்டு எப்படி அப்படின்னா சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்லியா தட்டுற மாதிரி சார். ஓஹோ. சிவியரா தூக்கி போட்டு அடிக்காது சார். மைல்டா சரி. தான் சார் இருக்கும். இதுல வர்ற சம்பவங்கள்லாம் நம்ம மறந்துடுவோம் சார். மறந்துடுவோம். ஆ. புரியுதா? இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கிற மாதிரி இருக்கும் சார். ஏன்னா ஆ, சரி இப்ப சார். ஆ. இதெல்லாம் இதெல்லாம் ஞாபகத்துல இருக்காது சார். ம். தசாபுத்தியோட சேர்ந்த கோச்சாரமும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அந்த சம்பவத்தை நம்ம மறக்க முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டுரும் சார். ஓஹோ. சரி சரி சரி. புரியுதா சார்? சரி இதெல்லாம் நம்ம சார். ஓகே சார். மறந்துடுவோம் சார். சார் ரைட் சார், நம்ம ரைட் சார். போன வருஷம் வாங்கி எடுத்தது எல்லாமே நம்ம இந்த வருஷம் ஞாபகம் வச்சிருப்போம். வைக்க மாட்டோம்ல. அப்ப வைக்க மாட்டோம். ம். அப்ப சம்பவத்தோட தீவிரத்தன்மை கம்மி அப்படின்னு அர்த்தம். கம்மி. சரி சரி. சரியா? இது ஆ. திசை ம். புத்தியும் இதே மாதிரி சாதகம் இல்லாம நடந்துச்சு அப்படின்னா சம்பவம் மிகப்பெரிய சம்பவமாயி போகும். ஆ. சரியா சார்? ஆ, சரி சார். ஓகே. அதனால இதை பார்த்து ஓகே சார். யாரும் பயப்படாதீங்க. இல்ல இல்ல, பயப்படல. இல்ல, அந்த விஷயங்கள்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே, சூப்பர் ஆ, சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ரைட் சார், ரைட். தேங்க்யூ. சரி சரி. இப்ப அதுக்கு அடுத்தது பார்க்க போறது என்ன அப்படின்னா ரெண்டாம் பாவகம். ரெண்டாம் பாவகத்துக்கு மேல ராகு போனா என்ன பலன் அப்படின்னு. சரியா? இப்போ இங்க பாருங்க. இது லக்னம். கரெக்டா? இது ரெண்டாம் பாவம். சரிதானே? ம். அப்போ இது லக்னம், இது ரெண்டாம் பாவம். 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 கரெக்டா? இப்போ ரிஷப லக்னத்துக்காரன், கடக லக்னத்துக்காரன், கன்னி லக்னத்துக்காரன், மகர லக்னத்துக்காரன், இவன் எல்லா பேத்துக்கும் இப்ப நம்ம சொல்ல போற பலன் பக்காவா மேட்ச் ஆகும். கரெக்டா? நான் சொல்ல வர்றது புரியுதா? ஆ, இல்ல மறுபடியும் புரியுது எக்ஸ்பிளைன் பண்ணவா? சார் சொல்லுங்க. ரிஷபம். நல்லா பாருங்க. இப்ப கோச்சார ராகு எங்க இருக்கு? கும்பத்துல இருக்கு. அதுக்கு ஆ. அடுத்தது துலாத்துல இருக்கு. அடுத்தது ம். சிம்மத்துல இருக்கு. அடுத்தது மிதுனத்துல இருக்கு. இருக்கா? ஆமா ஆமா. சார். ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்? ரிஷப லக்னம் அப்படின்னா ராகு நிக்கிறது எத்தனாவது வீடு? ரிஷப லக்னத்துக்காரன் ரெண்டாவது வீடு. ரெண்டாவது ரெண்டாவது வீடு. வீடா? 2. ஆமா. ரைட், ஓகே. இப்போ கடக லக்னத்துக்காரனுக்கு ராகு எந்த வீட்டுல நிக்கி? சிம்மம் ரெண்டாவது சிம்மத்துல வீடு. இருக்கு. சிம்மம் ரெண்டாவது ரெண்டாவது வீடு. வீட்டுல நிக்குதா? ஆ. கடக ஆமா சார். லக்னத்துக்காரனுக்கு ரெண்டுல ராகு நிக்கி. கரெக்டா? ஆமா. ம். சரி. அதுக்கு அடுத்தது கன்னி லக்னத்துக்காரனுக்கு ரெண்டுல ராகு நிக்குதா? ஆமா. ஆமா மகர சார். லக்னத்துக்காரனுக்கு ரெண்டுல ராகு நிக்குதா? ம். ஆமா. ஆ. ரைட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த லக்னத்துக்காரங்களுக்கு எல்லாம் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். அதே ம். மாதிரி உங்களுக்கு என்ன லக்னனாலும் இருக்கட்டும், ஆனா உங்க லக்னத்தோட அதிபதி மேல ராகு போச்சு அப்படின்னாலும் இதுதான் பலன். இப்ப எனக்கு விருச்சிக லக்னம், ரெண்டாம் அதிபதி யாரு? குரு. குரு எனக்கு சார். விருச்சிக லக்னம், ரெண்டாம் குரு. அதிபதி குரு. 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 இந்த குரு. குரு குரு. குரு. பகவான் ஒண்ணு கும்பத்திலேயோ இல்ல மிதுனத்திலேயோ இல்ல சிம்மத்திலேயோ துலாம். இல்ல அப்படின்னா துலாம்ல. துலாத்திலேயோ இருந்தார் அப்படின்னா இந்த பலன் எனக்கு பக்காவா மேட்ச் ஆகும். ம். புரியுதா? இப்ப ஒருத்தவங்க சிம்ம லக்னத்துக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ரெண்டாம் வீட்டு யாரு? ரெண்டாம் வீட்டு அதிபதி யாரு? புதன். புதன் கன்னி. தானே? அப்ப ஆமா இந்த சார். புதன் சிம்ம வீட்டிலேயோ இல்ல மிதுன வீட்டிலேயோ இல்ல கும்ப வீட்டிலேயோ அப்படி இல்ல அப்படின்னா துலாத்திலேயோ. துலாத்திலேயோ இருந்தா என்ன பலன் அப்படின்றதான் பார்க்க போறோம். புரியுதா? ஒண்ணு ராகு வந்துட்டு லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்குள்ள போகணும். இல்ல அப்படின்னா ரெண்டாம் அதிபதி ராகு இருக்கிற இடத்துல இருக்கணும். சரியா? ம். கிளியரா? ஆ, இது புரியுதா இல்ல வேற சார்ட் போட்டு இன்னும் கிளியரா நடத்தவா? புரியுது புரியுது சார். புரியுது. கிளியரா இல்ல மறுபடியும் நடத்தவா? புரியுது சார். ரைட், ஓகே. அடுத்தது போலாம். அப்போ ரெண்டுன்றதுதான் குடும்பம். கரெக்டா? ரெண்டுன்றதுதான் வருமானம். கரெக்டா?
சரியா? ரெண்டுன்றதுதான் எதை சொல்லும்? புதிய நபர். புதிய நபர் தொடர்பை குறிக்கும். நீங்க உங்க வாழ்நாள்ல புதுசா ஒரு நபரை சந்திக்கீங்கன்னா அதை குறிக்கக்கூடிய பாவகம் 2. சரியா? ரைட். ம். இப்போ 2ன்றது குடும்பம் தானே. அப்போ குடும்பத்தோட இருந்தாருன்னா அதை விட்டு பிரிவார். சரியா? ம். அப்போ குடும்பம் அமைதியா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ம். சரியா? ஏற்கனவே பிரிஞ்சிருந்தாருன்னா சேர்வார். புரியுதாயா? சரிங்க சார். புரியுதா புரியலையா? இப்ப என் நண்பருக்கு கடக லக்னம். சரியா? 2ல இப்ப வந்து கடக லக்னத்துக்காரரு. இப்ப 2ல என்ன இருக்கும்? கோச்சாரத்துல கேது இருக்கும். ராகுவோட பார்வை இந்த இடத்துக்கு பாவத்துக்கு சம்மந்தப்படும்ல. இதுல ஆமா எதுவும் டவுட் இல்லைல்ல? அவருக்கு என்னாச்சு இல்ல தெரியுமா? அவருக்கு ஒய்ஃப் வந்துட்டு கோச்சிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்து சேர்ந்தாங்க. சரியா? சண்டை போட்டு பிரிஞ்சாங்க. பிரிஞ்சுட்டு சேர்ந்தாங்க. அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு வயசு கம்மி. அதனால ஒரு சம்பந்தமே இல்லாம அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய பெண் தொடர்பு வந்தது. வயசு கம்மி அப்படின்றதுனால கையில ஒரு வயசுல வந்துட்டு குழந்தை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். 1 வயசு 2 வயசு. சரியாப்பா? அதுக்காக யாருக்கு 2ல ராகு போனாலும் அதுக்காக வந்துட்டு புதுசா யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்களோ அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த வயசுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு போடுங்க பேசிட்டாங்க. அப்பா அப்பா சரியா? சரி, மியூட் போட்டுக்கோங்க அங்கிட்டு பேசுற மாதிரி இருந்தா. ஓகேவா? விஷயத்துக்கு போலாமையா? வேற வருமானம் ஒண்ணு குறையும், அப்படி இல்லைன்னா கூடும். வருமானம் அப்படின்றது ஒரு நிலை. கரெக்டா? 10,000 ரூபாய் சம்பாதம் வாங்கிட்டு இருப்பான், ரெகுலரா வாங்கிட்டே இருப்பான். அப்போ இந்த நிலையில ஒரு மாற்றம் ஏற்படும்ல. கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம கூட இருப்பான். சரியா? சம்பளம் வாங்காம இருப்பான். அதுக்கப்புறமா சம்பளம் கூட கூட வாங்குவான். இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். சரியா? அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி, காலபுருஷ தத்துவம் மேஷம் தான் முதல் லக்னம். இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். கரெக்டா? ம் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த 2ஆம் வீட்டு அதிபதி மேல ராகு போற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்ட சொல்லி சொல்றேன். அதாவது இந்த லக்னத்துக்கு 2ல ராகு போகுதுல, அப்ப இந்த 2ஆம் வீட்டு அதிபதி மேலையும் ராகு போறதா கணக்கெடுக்க சொல்றேன். அப்ப அப்படி கணக்கெடுத்தீங்கன்னா சுக்கிரன்னா பெரியம்மா அப்படின்னு அர்த்தம். ம். இப்ப பெரியம்மாவின் உடல்நிலையை மாற்றம். சரியா? உடல்நிலை பாதிக்கப்படும், இல்ல பெரியம்மா வேற இடம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சிகிச்சை உண்டு. சரியா? ஏதாவது அறுவை சிகிச்சை பண்றது கூட வாய்ப்பு இருக்குது. சரியாயா? அதுக்கடுத்து சுக்கிரன் அப்படின்றவங்க வந்து பெரியம்மா. பெரியம்மாவுக்கு இடமாற்றம் உண்டு. சரியா? இது நாள் வரை அவங்க கிட்ட ஒரு பணம் வரவே இல்லை, வர வேண்டிய பணம். சரியா? அப்போ வராத பணம் வந்து சேரும். ராகு 2ஆம் பாவத்துல போகும்போது வராத பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரி, இது நாள் வரை வரல. அப்ப இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பணம் வரும். வருமானம் வரும் நிலையில் மாற்றம் உறுதி. வருமானம் உயரும். சரியாயா? வருமானம் வரும் நிலையில் மாற்றம் உறுதி. ஏற்கனவே சொன்னதையா, இந்த 10,000 ரூபாய் சொல்றோம் அப்படின்னா அது 12,000 ரூபாய் மாறும். இப்ப இந்த மாதிரி நேரத்துல போய் நம்ம முதலாளிகிட்ட போய் முதலாளி எனக்கு சம்பளம் கூட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கொடுத்துருவேன். புரியுதா? இந்த யங் ஏஜ் பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க, அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணம் ஆன உடனே இருக்கக்கூடிய பசங்க, ஃபேமிலி ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய பசங்க, இவங்களெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த புது பெண் தொடர்பு, அப்படி இல்லை அப்படின்னா புதிய நபர் தொடர்பு, இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை நீங்க ஜாதக ரீதியா ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. சரியா? அதுக்கு அடுத்தது 2ஆம் பாவகம் எதை பத்தி சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே 2 அப்படின்றது குடும்பம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? 2ன்றது குடும்பம் தானே. குடும்பத்துல யார் இருப்பா? கணவன் மனைவி இருப்பாங்க.
அதில் மாற்றம். அதில் மாற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அதுல ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, குழந்தை புதுசா ஒரு டிக்கெட்டை சேர்த்து விட்டுறாரு ராகு வரும்போது. இந்தா ஒரு குழந்தை வச்சுக்கோ அப்படின்னு. ஓகேவா? அப்போ கணவன், மனைவி மற்றும் குழந்தைகளோடு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்கு இடையில அந்யோன்யம் ஏதாவது மிஸ்டேக்கா இருந்தது அப்படின்னா, இப்ப கணவன், மனைவி, குழந்தை கூட புதுசா ஒரு துணைவி அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு. புரியுதா? அது ஜாதகம் பார்க்க வர்றவன் மூஞ்ச பாருங்க, மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்னு, அந்த மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி பலன் சொல்லுங்க. ஆள் திருன்னு முடிச்சான் அப்படின்னா, எப்பா என்னப்பா சரி. நீ உனக்கு சைடுல ஏதோ ஒண்ணு பண்ற அப்படின்ற மாதிரி ஆ கட்டம் காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வருது? உங்களுக்கு பழக்கமான நண்பர்கள் கிட்ட கேட்டுப்பாரு. என்னப்பா உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, என்ன என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியா? 2 என்பது முகம், அதில் காயம், பரு போன்றவை தோன்றும். சரியாயா? முகத்துல ஒரு மாற்றம் இருக்கும். சரியா? அப்ப அந்த முகத்துல காயம், பரு தான் வரணும்னு அவசியம் இல்லை. தாடி கூட வைக்கலாம் அவன். இல்ல இருக்கிற மீசையை வலிச்சிட்டு மொட்டையா கூட தெரியலாம். சரியா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆ மீசையெல்லாம் கருப்பா இல்லாம வெள்ளையா இருந்திருக்கும், டை அடிச்சு நல்லா கருகருன்னு வச்சிருப்பான். சொல்லாமா சொல்லக்கூடாதா? இல்ல முகத்தில் ஒரு முதிர்ச்சி தோன்றும். முதிர்ச்சி. ஏதோ ஒரு மாற்றம் முகத்துல இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி. ஓகேவாயா? ஆ. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நிலை இருக்கு அப்படின்னா கல்வியை பாதிக்கும். சரியா? படிப்புல கவனம் செலுத்துங்க. டிவி எல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. ரொம்ப விளையாட விடாதீங்க. குழந்தைய படிப்பு சார்ந்த சிந்தனையிலே வச்சிருங்க. ஏன்னா தம்பிக்கு 2ல ராகு போகுது. அதனால மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இது நாள் வரைய படிக்காம மங்கா இருந்தான் அப்படின்னா இப்ப கொஞ்சம் கவனம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? ம். ரைட். அதுக்கு அடுத்தது 2ன்றது வாக்குஸ்தானம். அப்ப கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. சரியா? கொடுத்த வாக்கை காப்பாற்ற காப்பாற்ற முடியாது. கைப்பற்ற முடியாதுன்னு போட்டுருக்காங்க. காப்பாற்ற முடியாது. சரியாயா? ஆ. இப்ப வாக்கு கொடுக்கும்போது கவனமா கொடுங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது அப்படின்னா. சரியா? இதெல்லாம் மேட்ச் ஆகுதாயா? செக் பண்ணி பாருங்க. உங்களோட 2ஆம் பாவக அதிபதி மேல ராகு போறாரா இல்லையா அப்படின்னு பாருங்க. ஐயா எனக்கு போகுது, ராகு போறாரு. போறாரா? ஆமா, பலன்லாம் மேட்ச் ஆகுதா? கரெக்டா சூப்பரா மேட்ச் ஆகுது. பக்காவா இருக்கா? பக்காவா இருக்கு. பக்காவோ பக்கா, ரொம்ப நெத்தி பக்கா. நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியா? யார் சார், அந்த யார் அந்த இன்னொரு பக்கா? நான் தான். நான் தானா? ஆசிரியர் ஆசிரியர் மகேந்திரன் மகேந்திரன் சார். மகேந்திரன் சாரா? வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு மகேந்திரன் சார், அதனால டவுட்டா? ஆமா சார், ஆமா சார், கொஞ்சம் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. ஆமா. நான் அப்புறம் வந்துட்டு என் கிளைண்ட் ஒருத்தவரு ஒயாம நொசன்ட்டே இருந்தாரு. அப்பங்க நான் சும்மா இல்லாம கொஞ்சம் கடுப்பாயி அவருக்கு இதைத்தான் சொன்னேன். உனக்கு பாரு, புதுசா ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரு அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் பொம்பளைங்க முன்னாடியே குளிக்கிறதே கிடையாது, நான் 2வது நான் இருக்கிற இடத்துல லேடிஸே கிடையவே கிடையாது. ஆனா கடைசியில பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த கிளைண்ட் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? அதுல இருந்து நம்ம கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் செய்வாரு. என்ன எப்படி பண்ணலாமா வேண்டாமா, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதே மாதிரி இன்னொரு நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் கரெக்டா சொல்றேன் 2ல ராகு இருக்கு, இப்ப நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவ அப்படின்னு. ஆனா வீட்டுக்காரம்மா ரொம்ப இதா இருக்கிறாங்க, பார்த்து குழந்தைகளை நினைச்சு கவலைப்படுற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? அப்போ அவங்க வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னா, அவர் கேட்கல, சொன்ன பேச்ச கேட்கல. அவருக்கு கடக லக்னம், லக்னத்துக்கு 5 குடைய செவ்வாய் 7ல. அப்ப அந்த ராகு இந்த செவ்வாய் மேலையும் ஏற போறாரு. அப்ப உன் குழந்தைய பிரிஞ்சு நீ இருப்ப, அது உன்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். குழந்தைங்க கொஞ்சம் மியூட் போடு. சரியா? காட்டுறேன்.
சார்ட் காட்டுறேன் பாருங்க. இதுதான் செவ்வாய். இங்க இருக்கு அவருக்கு கடகலக்கணம். இப்ப கோச்சார இங்க யாரு இருக்கா? ராகுவோட அக்சஸ் இங்க வந்துருச்சா? இவருக்கு பிறப்பு 2. ஜாதகத்துல இங்க கேது உண்டு. ஓ. அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்ப கடுமையா தாக்கம். ஏற்கனவே இங்க பாம்பு இருக்கு, பாம்புக்கு மேல பாம்பு வருதா? வருது. அப்ப என்ன ஆயிரும்? நான் என்ன சொன்னேன், உனக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் அப்படின்னேன். ஆனா நீ கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா உன் குழந்தைன்றது என்ன? இதுல 5ஆம் பாவம், 5ஆம் பாவக அதிபதி. கரெக்டா? அப்ப இந்த 5ஆம் பாவக அதிபதி மேல இந்த ராகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு வராரா? கீழே வராது. கீழே இறங்கி வராரா? வரும்போது தொடுவாரா மாட்டாரா? கண்டிப்பா தொட்டுருவாரு. அப்போ அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவரு குழந்தைய பார்க்க முடியாம இருக்க முடியல, ரொம்ப சங்கடப்பட்டாரு. என்ன, என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு என்ன பண்ண பாரு, நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி தேத்தணும். பிறகு வீட்டுக்காரமாட்ட நான் நல்ல பையனாதமா இருந்தேன், கூட இருந்தவங்க தான் எனக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டாரு மறுபடியும். ஓ. சரியா? ம். புரியுதா? புரியுதுங்க. இந்த பலன் புரியுதா? ஏன் அப்படி சொன்னோன்னு புரியுதா? புரியலனாலும் ஒண்ணும் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் நீங்க புரியுது, ஊற ஊற புரியுது. வந்துரும். சரியா? சார், அதாவது ஆ, பாப்பாவுக்கு மகர லக்கணம். ஆ, அதுல வந்து செவ்வாய் இருக்கு 17 டிகிரில. சரி, ரைட்டு. வந்துட்டான்ல. இப்ப என்னன்னா வந்துச்சு. ஆ, அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல இருந்தா கொஞ்சம் ஒரு சின்ன வண்டு மாதிரி கடிச்சு போன வாரம் ஆஸ்பத்திரி போனேன்னு சொன்னா ஆமா அந்த ஆமா ஆமா. முகத்துல ஆ, ஞாபகம் இருக்கா? ஆமா அஹ் ஆமா முத்து முத்துக்குமார் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாப்ல. ஆமா, போன வாரம் ஞாபகம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஹாஸ்டல்ல இருந்து இங்க வந்துட்டா, வீட்டுக்கு வந்துட்டா. வந்துட்டா பாத்தீங்களா? அந்த முகத்துல கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஒரு அலர்ஜி மாதிரி ஆகி அந்த ம், குணத்தை காமிச்சிருச்சு ஒண்ணு. அவங்க காமிச்சிருச்சு. பெரியம்மா, ஆமா அவங்க பெரியம்மாவுக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆ, ஒரு ஆபரேஷன், ஒரு சின்ன ஆபரேஷன் ஆ, பக்காவாய் போச்சு. இந்த எப்படி மாதிரி பலன் விஷயங்கள். பக்காவா இருக்கா? சூப்பரா. சூப்பரோ சூப்பர். ரைட். அதான் அண்ணன் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறது. ஆமா ஆமா ஆ. ஆமா. அதே மாதிரி ஜம்முன் ஆயிடுச்சு. இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இவருக்கு நான் சொன்னேன்ல குழந்தை அப்படின்னு, இந்த செவ்வாய் ஆமா மேல ராகு போகும்போது என்ன ஆகும்? விபத்து ஏற்படுமா? ஆமா கண்டிப்பா. இவருக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. செவ்வாய் மேல ராகு போகும்போது இந்த குழந்தை மறுபடியும் கொஞ்ச நாள் பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்தான். சேரும்போது பாருங்க, அதுக்கப்புறமா இவருக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. கீழே விழுந்து அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சாரு. சரியா? இப்ப இன்னைக்கு சரி செவ்வாயை தான் பார்க்க போறோம் நம்ம. சரி. சரியா? இப்ப வரை இது பண்ணது எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பியில் இருக்காது. எதை பார்த்து எழுதுனீங்கனாலும் சரி, மெயில் ஐடி கொடுங்க கரெக்டா. மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன பண்ண முடியும், வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்க முடியும். இல்ல அப்படின்னா அனுப்ப முடியாது. சரியா? நீங்க போட்டு பாத்தீங்கன்னா வீடியோ தெரியாது. சரியாயா? மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம அதை இது பண்ண முடியும். அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொடுத்தவங்க ஓகே, கொடுக்காதவங்களுக்காக சொல்றேன். சரி, ரைட், ஓகே, ஆனா போட்டாச்சு போட்டேன் நான் போட்டுவிட்டேன். ரைட். அடுத்தது பார்க்கலாமா? இப்போ கோச்சார ராகு என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கெல்லாம் இருக்கிறாரு. சரி, ஒரு சின்ன அறிவிப்பை பண்ணிடுவோம். வர்ற ஞாயிற்றுக்கிழமை பட்டமளிப்பு விழா இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சு முடிச்சு சர்டிபிகேட்டு, ஷீல்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் எல்லா பேருமே கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆயிருங்க. மண்டபம் பேர் என்னதுயா சுப்பிரமணி? அபர்ணா தேவி மஹால். அபர்ணா தேவி மஹால். விகாஸ் சில்க்குக்கு பின்னாடி இருக்குது. தெரியலன்னா கேட்டுக்கோங்க. தவறாம வந்துருங்க. ஒரு 60 பேர் வருவாங்க அப்படின்னு கெஸ் பண்றேன். 60 பேத்துக்கு சாப்பாடு சொல்லியிருக்கு. அதனால தவறாம எல்லா பேரும் வந்துருங்க. காலையில டீ, காஃபி, வடை இதெல்லாம் சொல்லிடுறேன். எல்லா பேரும் ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு பண்ணி கொடுக்கணும், சிறப்பிக்கணும். சரியா? தனிப்பட்ட முறையில எல்லாத்துக்கும் போன் அடிச்சிருப்பேன்னு நம்புறேன். ஒரு சில பேத்துக்கு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். கிடைக்காதவங்க தவறா நினைக்க வேண்டாம். சரியா? அதனால கலந்துக்கணும். ஓகேவா? ரைட். இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போலாம். இப்போ செவ்வாய் ஜனன ஜாதகத்துல செவ்வாய் இங்கேயோ, அப்படி கும்பத்திலேயோ, அப்படி இல்லை அப்படின்னா துலாத்திலேயோ, அதுக்கடுத்து சிம்மத்திலேயோ, மிதுனத்திலேயோ இருந்தால்
அந்த இருந்த செவ்வாய் மேல இந்த ராகு போனா என்ன பலன் அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மேக்சிமம் ஜெராக்ஸ் காப்பியில கொடுத்துருப்பேன், அந்த விஷயங்கள் வரும். அதை நம்ம இங்க இதுல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் அப்படின்றவன் வந்துட்டு மங்களக்காரகன் அப்படின்னு பேரு. என்ன காரகன்? மங்களக்காரகன். மங்களக்காரகன். ரைட். ரெண்டாவது சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த செவ்வாய்க்கு திரிகோணத்திலயோ அப்படி இல்ல அப்படின்னா, செவ்வாய்க்கு திரிகோணத்துலனா 1 5 9 7 சேர்த்துக்கோங்க. செவ்வாய்க்கு திரிகோணத்துல ராகு வரும்போதுதான் உங்களுக்கு தம்பி பாப்பா பிறக்கும். சரியா? உங்களுடைய ஜனனகால செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு வரும் பொழுது மட்டுமே உங்களுக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு கிளைண்ட் வர்றாங்க, இவனுக்கு எப்பங்க அடுத்த குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜாதகத்தை வாங்குங்க, அந்த பையனோட ஜாதகத்தையும் பொண்ணோட ஜாதகத்தையும் வாங்குங்க. அவங்க செவ்வாய்க்கு திரிகோணத்துல ராகு வரக்கூடிய காலத்தை நோட் பண்ணி இத்தனை வருஷத்துல இப்ப பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த இயர் டு இந்த இயர் கண்டிப்பா உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லணும். சொல்லலாமா? கரெக்டா வருது சார். எனக்கு கரெக்டா வருது சார். சூப்பர், கரெக்டா வரும், பக்காவா இருக்கும். சரியா? நான் எனக்கு என் கூட பிறந்தவங்களுக்கு, என் கிளைண்ட்டுக்கு, எல்லா பேத்துக்குமே செக் பண்ணியிருக்கேன். இது செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது சகோதரன், அவருடைய நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். சரியா? அது என்ன மாதிரி மாற்றம்? இடம் மாற்றம். சகோதரனோட நிலையில் இடம் மாற்றம் ஏற்படும். இப்ப குழந்தை பிறக்கும் சொல்லியாச்சு. செவ்வாய் பலமா இருந்தது அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும். செவ்வாய் பலவீனமா இருந்துச்சுன்னா பெண் குழந்தை பிறக்கும். சரியா? ஒரு ஆளோட ஜாதகத்துல செவ்வாய் நீசமா இருக்கு அப்படின்னா அதுக்கு திரிகோணத்துல ராகு வரும் பொழுது பெண் குழந்தை பிறப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. புரியுதாயா? ரைட்டா? இப்ப செவ்வாய் நீசம் கடகத்துல இங்க, அப்போ இதுக்கு 7ல ராகு, இந்த இடத்துக்கு ராகு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதகத்துல பெண் குழந்தை பிறக்கும். சகோதரி, பெண் குழந்தை சகோதரியாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரியாயா? ரைட். அடுத்தது திருமணம் சார்ந்த கேள்வி வரும். செவ்வாய் மேல ராகு டச் பண்ணும்போதுதான் என்ன வரும் அப்படின்னா, இந்த மங்களமான ஒரு காரியம் நம்ம வீட்டுல நடக்கணும் அப்படின்னு அதுக்காக முயற்சி பண்ணாங்க. அதுக்குதான் திருமணம் சார்ந்த கேள்வி வரும். திருமணம் சார்ந்த கேள்வி மட்டும்தான் வருமா அப்படின்னா, இப்ப ஏஜ் அட்டன் பண்ணல ரொம்ப நாளா, எப்ப அட்டன் பண்ணணும்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. சரியா? வளகாப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கூட வரும். சரியா? இப்போதைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுமணம் சார்ந்த கேள்விகளும் வரும். சரியா? இந்த மாதிரி ஒரு கல்யாணம் முடிச்சோம், அது தொந்தரவாகி போச்சு, மறுபடியும் கல்யாணம் முடிக்கணும், எப்ப ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. எப்படி? எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? அப்போ இந்த நேரத்துல இந்த செவ்வாய்க்கு திரிகோணத்துல ராகு வருது, இப்ப முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியாயா? ரைட். அதுக்கு அடுத்தது மங்களகாரகன் செவ்வாய், அவன் மீது ராகு செல்லும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ரைட்டா? அதுக்கடுத்தது கணவன் சகோதரன் ஆகியோருக்கு தீய பழக்கம் ஏற்படும். சரியாயா? அப்போ செவ்வாய்க்கு திரிகோணத்துல பெண் ஜாதகத்திலயா ஆண் ஜாதகத்துல கிடையாது, பெண் ஜாதகத்துல செவ்வாய்க்கு திரிகோணத்துல ராகு வரக்கூடிய காலம் கணவனுக்கு தீய பழக்கம் ஏற்படும். தீய பழக்கம்னா என்ன? ஒரு பீடி சிகரெட்டு குடிக்காதவன் புதுசா பீடி சிகரெட்டு குடிச்சு பழகுவியா? தண்ணி அடிக்காதவன் திடீர்னு தண்ணி அடிச்சு பழகுவியா? இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஏதாவது ஒண்ணு வரும். கெட்ட பழக்கம்னா இது மட்டும் கிடையாதுயா, வேற ஏதாவது அவனோட கேரக்டரைசேஷன்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அதுவரைய ஜிம்முக்கு போகாத புருஷனோ அண்ணனோ இல்ல தம்பியோ அப்ப வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிம்ல போய் ஒரு 10,000 ஒரு வருஷத்துக்கு பீஸை கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு ஒரு மாசம் 2 மாசம் மங்கன்னு ஓடிட்டு அதுக்கப்புறம் சும்மா வந்து வீட்டுல பழையபடி படுத்துடுவாங்க. அப்போ கணவன் சகோதரன் பிஹேவியர்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். சரியாயா? அதுக்காக தீய பழக்கம் அப்படின்னு கொண்டு போலாம். இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க கேட்கலாம், கேட்டு பாருங்க. வீட்டுல இதெல்லாம் வச்சு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிடாதீங்க. வேற ஜோசியம் படிக்கிறதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க வீட்டுல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? செவ்வாய் அப்படின்றது ஒரு பதவியை குறிக்கும். செவ்வாய்னா காவல்துறை, இந்த மாதிரி ஒரு பவர்ல இருக்கிற இடத்துல செவ்வாய் தான் குறிப்பாரு. அதனால பதவி மாற்றம் அப்படி இல்லைன்னா பதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார் சொல்லுவார் அப்படின்னா
இப்ப எனக்கு பதவி கிடைக்குமா சார்? அதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சரியா சார்? இப்ப டிரான்ஸ்ஃபர் வாங்கலாமான்னு பாக்கேன். கிடைச்சிருமா சார் இப்ப போய் கேட்டா அப்படின்னா? கண்டிப்பா மாறிக்கலாம். சரியா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். அதுக்கடுத்தது உங்ககிட்ட காலி இடம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னா புதுசா ஏதாவது இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சரியா? வீடு கட்டி போயிருவோமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சரியாயா? வீடு கட்டி போயிருவோமா, எத்தனை நாள் தான் நம்ம வாடகை கொடுக்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். சரியா? வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்ரூமு இல்ல லெட்டின், பாத்ரூம் லெட்டின்னு சமையக்கிட்டு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பேட்ச் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் இடிச்சு வேலை பார்ப்பீங்க. லைட்டா அங்க கசிது இங்க கசிதுன்னு ஏதாவது ஒரு டச் ஒர்க் பண்ணிடுவீங்க. செங்கல் சிமெண்ட் வீட்டுக்குள்ள கண்டிப்பா வந்தே தீரும் அந்த செவ்வாய் மேல ராகு. சரியாயா? புரியுதா? அதுக்கடுத்தது வீடு கட்டுவார், புதிதாக வீடு கட்டுவார். செவ்வாய் மீது ராகு போகும்போது நிறைய பேர் வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிச்சாங்க. அதுக்கடுத்து பேசாத சகோதரன் பேசுவான். இது நாள் வரைய பேசாம நீங்க விலகி இருந்திருப்பீங்க, அவன் உங்களோட பேசுவான். நல்ல க்ளோஸா இருந்த சகோதரன் என்ன வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் ஆகி போயிடலாம், இல்ல உங்களோட பேச்சுவார்த்தை கம்மியாயிரும் அவருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சரியாயா? நட்பாக இருந்த சகோதரன் விலகி விடுவான். செவ்வாய் என்றால் பற்கள், பற்கள் தொந்தரவு செய்யும். இயல்பா இருக்கக்கூடிய பல்லு, கூச்சம் இல்லாத பல்லு, தொந்தரவே இல்லாத ஒரு பல்லு இந்த செவ்வாய் அந்த ராகு மேல ஏறும்போது என்ன ஆயிரணும், இந்த பல்லு குடைய ஆரம்பிச்சிடும், பல்லு கரை பிடிச்சிரும். பல்லாஸ்பத்திரிக்கு கண்டிப்பா போயிட்டு வர்ற மாதிரி நிலை உண்டாகும். சரியா? உடம்பில் காயம், அந்த காயம் ஏற்படும். அது தீக்காயமா கூட இருக்கலாம், இல்லைன்னா வெட்டுக்காயம், சிராய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கலாம். காயம்னா பயந்து போயிடக்கூடாதியா? சின்னதா வெங்காயம் வெட்டும் போது கூட கையில வெட்டும். புரியுதா? சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, சனி செவ்வாய் சேர்ந்து இருக்குது. இப்ப இது மேல ராகு, கோச்சார ராகு போகுது அப்படின்னா இவனுக்கு கடுமையான விபத்து ஏற்படுமா ஏற்படாதா? ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை செயற்கையோ பார்வையோ விபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பா கொடுக்கும். அப்போ அது மேல இந்த ராகுவோட டச் வரும் பொழுது, ராகு 1, 5, 9, 7ன்னு வரும்போது ஒரு விபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தது மீசையை பெரிதாக வைப்பார். மீசை வைக்காதவன் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த மீசையை வச்சு இப்படி முறுக்கி விட்டு பார்ப்பான். புரியுதா? அப்படி பெருசா வச்சிருப்பான் அப்படி சொல்லணும். இல்லைன்னா மீசையெல்லாம் எடுத்துட்டு முழுக்கடி அப்படின்னு ஆயிடுவார். அதுல ஒரு டிசைன் பண்ணுவார். சரியா? அதுக்கடுத்தது போலீஸ் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு ரூபத்துல ஸ்டேஷன் போயிட்டு வர்ற மாதிரி வரலாம், போலீஸால தொந்தரவு வரலாம். இல்ல நீங்க ஹெல்மெட் போடாம போவீங்க, உங்களை மட்டும் ஸ்பெஷலா பிடிச்சி ஃபைன் போடலாம். ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுக்கடுத்தது போலீஸ் சம்பந்தமான வேலைக்கு கேள்வி வரும். ஒரு 5 பசங்க அப்படின்னா நான் இந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? ஜாதகத்துல அந்த பிராப்தம் இல்லாம வெறும் கோச்சாரத்துல செவ்வாய் டச் பண்ணுச்சு அப்படின்னா, தம்பி உனக்கு 1 வருஷம் இப்படித்தான் தோணும், அதுக்கப்புறம் நீ மனசு மாறிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருந்தா இந்த கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் செல்வார். அது ஏற்கனவே சொல்லியாச்சு. சாவினா செவ்வாயா? சாவியை தொலைப்பார். சரியா? சாவி தொலைஞ்சு போகும், அப்ப சாவி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வரும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம், இபி எல்லாமே செவ்வாய் தான். அப்போ இந்த கரண்ட்ல ஓடக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம்? தொந்தரவு பண்ணோம். சரியா? ஓடிக்கிட்டு இருந்த கிரைண்டரு ஓடாது, எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட்டு எரியாது. சரியா? மிக்சி ஓடாது, எல்லாமே வேலை வைக்கும், திரும்ப திரும்ப வேலை வைக்கும். அதே மாதிரி இந்த ஹோட்டல் பிசினஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அப்படி மொத்தமா அந்த நேரம் எத்தனைதான் வேலையை பார்க்க அப்படின்ற மாதிரி எல்லா மிஷினும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சோம். புதுசா மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரியாயா? இபி மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஹைலைட். வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்க இபி மீட்டர் ஓடாது. சரியா? இபி மீட்டரை மாத்தி அமைப்பாங்க.
சரியாயா? அடுத்தது பார்க்கலாமா? ம் வீட்டுக்கு முன்னாடி போஸ்ட் கம்பியை ஊனிடுவாங்க. ஈபி கம்பி இருக்கு பாத்தீங்களா, இது நாள் ஆமா வரையும் அந்த பக்கமா இருந்திருக்கும். அதை தூக்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? அப்படி இல்லை ஆ அப்படின்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஈபி கம்பிய ரிமூவ் பண்ணிடுவாங்க. வேற எங்கிட்டாவது எடுத்துட்டு போய் மாத்தி ஊனிடுவாங்க. இப்ப உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கம்பி ரொம்ப நாள் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போஸ்ட் கம்பி. இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஈபில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, அந்த கம்பிய எடுத்து வேற பக்கமா ஊனி விட்டுருவாங்க. புரியுதாயா? ஆ அதுக்கு அடுத்தது முருகன் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப முருகன் ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகன்லாம் எல்லா பேருமே வழிபாடு செய்வாங்கயா. இதை வந்துட்டு இருந்தாலும் இது நாள் வரைய இல்லாம இருந்த வழிபாடு இப்ப ரொம்ப தீவிரமா இருக்குமியா. எப்படி இருக்குன்னா கந்த ஆ சஷ்டி கூட வாசிப்பாங்க, படிப்பாங்க. ஓ அப்ப இந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு செல்லும் பொழுது கந்த சஷ்டி படிக்கிறது, முருகன் மேல தீவிர பக்தியை வெளிப்படுத்துறது, ஆஞ்சநேயர் மேல தீவிர பக்தியை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி நாய் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? நாய் வந்து உங்களை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? வளர்ப்பு பிராணி நாய் வச்சிருந்தீங்கன்னா அது கடிக்கும். சரியா? இப்ப நாய் காணாம போகும். நாய்னா செவ்வா, அதோட நிலையில மாற்றம் இதுதான். நாய் காணாம போய் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல நீங்களே விரட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரியாயா? புதுசா ஒரு வளர்ப்பு பிராணி வளர்ப்பாங்க. சரியாயா? புதுசா ஆ வளர்ப்பு பிராணி வளர்ப்பாங்க. ரத்தம் இருக்கு அப்படின்னா அந்த ரத்தத்துல கிருமி இருக்கும். ரத்தத்தின் நிலையில் மாற்றம். பெண்களா இருந்துச்சு அப்படின்னா ரத்தத்துல ஹீமோகுளோபின் வந்துட்டு கவுண்டிங் குறையும். அதை செக் பண்ணணும். பிளட்டை செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியாயா? பிளட் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளட் டொனேட் பண்ண போறேன், பையனா இருந்தா பிளட் டொனேட் பண்ண போறேன். இவ்வளவு நாள் இல்லாத அறிவு, ஒரு 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 இறக்க உணர்வு எல்லாமே இந்த செவ்வாய் மேல ராகு போகும்போது வரும். இந்த ரத்தத்தை நம்ம டொனேட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். சரியாயா? ஆ அதுக்கு அடுத்தது முருங்கை மரம். வீட்டுல புதுசா முருங்கை மரம் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா முருங்கை மரத்தை வெட்டிடுவாங்க. வீட்டுல மரம் செடி கொடி வளர்க்குற பழக்கம் இருந்தா முருங்கை மரம் புதுசா வைப்பாங்க, இல்லைன்னா வெட்டுவாங்க, இல்ல மாத்தி வைப்பாங்க. அதோட நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கு அடுத்தது வீட்டுல எலக்ட்ரிக்கல் வேலை நடக்கும். வீட்டுல என்ன வேலை நடக்கும்? எலக்ட்ரிக்கல் வேலை நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னதையா, மிக்சி கிரைண்டர் ஏற்கனவே சொன்னேன்ல. அதே ஆ மாதிரி கிச்சன் வேலை கண்டிப்பா நடக்கும். ஏன்னா கிச்சனை, அதாவது சமையக்கட்டை குறிக்கக்கூடியது வந்துட்டு செவ்வாய். அதுக்கு அடுத்தது அடுப்பை மாற்றுவார். அடுப்பும் செவ்வாய் தான், நெருப்பு எரியுதுல. சரியா? அது ஒண்ணு புதுசு வாங்குவாங்க, இதெல்லாம் வேலைக்கு போடுவாங்க, மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். புதிதாக சிலிண்டர் பதிவார். சிலிண்டர் இல்லாதவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு சிலிண்டர் வாங்குவாங்க, புதுசா கேஸ் அடுப்பு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மலச்சிக்கல் வரும். சரியாயா? ஜாதகருக்கு மலச்சிக்கல் வரும். வீட்டுல என்ன பண்ணுவாரு? டாய்லெட் கட்டுவார். சரியா? டாய்லெட் எல்லா பேரும் புதுசா வீடு கட்டும் போதே கட்டியிருப்பாங்க. அப்படின்றதுனால நீங்க டாய்லெட் கட்டுவாருன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். டாய்லெட்ல ஏதாவது கரெக்ஷன் ஒர்க் இருக்கும், அது செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? அதுக்கு அடுத்தது டாய்லெட்ல ஏதாவது சிங்க் கோப்பை இதெல்லாம் மாத்தி வைக்கிறது, ஏதாவது தண்ணி கட்டுதுன்னு சொல்லி வேலை பார்க்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த இடத்துல வரையா. இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ற தாட் வரையா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அரசு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டும். எப்படியாவது அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும். அதுக்கு அடுத்தது வாக்கிங். இதுவரை வாக்கிங் போகாத ஆளு இப்போ வாக்கிங் போவாரு. இது நாள் வரைய காலையில எந்திரிச்சு வாக்கிங் போகாத ஆளு இப்போ வாக்கிங் போவாரு. அதுக்கு அடுத்தது ஜிம்முக்கு போகாத ஆளு இப்ப ஜிம்முக்கு போவாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியாயா? அடுத்தது உடல் ஒண்ணு மெலியும், அப்படி இல்லைன்னா குண்டாகும். உடம்பு ஒண்ணு ஒல்லியா ஆக்குவாங்க, இல்ல அப்படின்னா ஏற்கனவே உடல் இருந்த நிலையிலிருந்து பருத்த உடலா மாறிடுவாங்க.
சரியாயா? அதுக்கடுத்தது விபத்து. விபத்து ஏற்படுயா. செவ்வாய் மேல ராகு போகும்போது கண்டிப்பான முறையில விபத்து ஏற்படும். ஏதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட பயம் உண்டாகும். ஏதாவது வழக்கு ஏற்படுயா. ஏதாவது வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏதாவது வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு கொஞ்சம் யாருக்கும் உங்க சைடு வந்துட்டு நாய்ஸ் வருது, அதனால கொஞ்சம் பார்த்து மியூட் போட்டு வச்சுக்கோங்கயா. நாய்ஸ் வராதவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. பதவி உயர்வு உண்டு. இந்த மாதிரி நேரத்துல பதவியில ஒரு உயர்வு கிடைக்கும் கண்டிப்பா. இதெல்லாம் இருக்கா யாருக்காவது? யாருக்குமே இல்லையாயா? பரவாயில்லையே. சார் இல்ல எங்க வீட்ல ஒரு ஆளுக்கு எல்லாம் பக்காவா மேட்ச் ஆகுது சார். எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. சுப்புலட்சுமி அம்மாவா? ஆமா சார். ரைட், ஓகே. எல்லா வீட்டுக்குமே சார் மேட்ச் ஆகும். கும்பத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார். கும்பத்துக்கு 2ஆம் இடத்துலயா? கும்பத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அப்ப வந்துட்டு அதை எடுத்துக்கிட முடியாதே. அதுல எப்படி செவ்வாய் ராகுவோட டச்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல. ஆமா. இதுதான் கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துக்கு 2ல செவ்வாய் இருக்கு. இது ராகு டச்லயே கிடையாதுல்ல. புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? ஆமா சார். அப்படின்றப்ப இது டச்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்போ நீங்க பாத்துக்கணும். ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது கோபம் அதிகமாகும் அல்லது குறையும். இதுவரைய கோவப்பட்டவன் கோவப்படாம அமைதியா இருப்பான். சரியா? இப்போ கோபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரம் விரும்பாதவர் விரும்புவார் அப்படின்னா, சரியா? காரமா சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும். அப்படி எப்பவுமே ரெகுலரா காரமா சாப்பிட்றவன் அப்போ காரத்தை குறைச்சிருவான். சரியா? விபத்து வரும், கவனம் வேண்டும். சரியா? அதுக்கடுத்து சகோதரன் கணவனுக்கு கண்டம். சரியா? செவ்வாய் மேல ஒரு பொம்பளை பிள்ளையோட ஜாதகத்துல ராகு போகுது அப்படின்னா சகோதரன் கணவனுக்கு கண்டம் அப்படின்னு. சரியாயா? அதுக்கடுத்தது ஆயுதம் வாங்குவார். ஆயுதம் வாங்குவார், ஆயுதம் மாற்றுவார். வீட்டுல இருக்கிற கத்தி, அருவாமனை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சாணம் தீட்டுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசா வாங்குவாங்க. புதுசா ஏதாவது கத்தி, அருவாமனை இந்த மாதிரி விஷயம் புதுசா வாங்குவாங்க. அதுக்கடுத்தது ஓவியம் கற்பார். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கம்மிதான். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓவியத்தின் காரகமும் செவ்வாய் தான். சார் இது மிதுனத்துல சிம்மத்துல துலா இதுல மாதிரி இருந்தாலா சார்? செவ்வாய் இங்க இருக்கணும், அப்படி இல்லைன்னா இங்க இருக்கணும், அப்படி இல்லைன்னா இங்க இருக்கணும், இல்ல அப்படின்னா இங்க இருக்கணும். தெரியல. தெரியவே இல்லையாமா எதுவுமே? ஆமா. சுப்பிரமணி கேக்குதாப்பா? கேக்கு. ஏயா நான் போர்டுல எழுதி போறது தெரியலையா? நல்லா தெரியுது. கரெக்டா தான் இருக்கு. என்னாச்சு? தெரியுது சார். லேசா ஸ்கிரீனை நகட்டி வச்சா அவங்களுக்கே தெரியும். செல்ல லைட்டா நகட்டி வச்சிருக்கணும். அப்படியா? செவ்வாய் தெரியலையா நான் எழுதி போறது? சார் இது எழுதி தெரியுது சார். தெரியல சார். பாதி தெரியுது. பாதி ஸ்கிரீன் தெரியலையா? இவ்வளவு நேரம் தெரிஞ்சு சார். இப்பதான் தெரியல. தெரியாம இருக்காதே. இப்ப நல்லா தெரியுதா? ஏய், மிச்சம் எல்லா பேரும் லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். நல்லா தெரியுது சார். ரைட், ஓகே. சரிங்க சார். ரைட், ஓகே. தேங்க்ஸ். ஓகே, ரைட், ஓகே. நீ பாருங்க, இப்போ இந்த இடத்துலதான் செவ்வாய் பர்டிகுலரா இருக்கணும். இருந்தா இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். வழக்கு உண்டாகும், தீரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வழக்குனா பெரிய லெவலுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டாம். சிம்பிளா ஏதாவது ஒரு கேஸு வரும், இல்லை அப்படின்னா ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயமாவது வரும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியாயா? அதுக்கடுத்தது அறுவை சிகிச்சை செய்வார் அப்படின்னு. இப்ப சின்ன பையன் அவனுக்கு செவ்வாய் மேல ராகு போகுது, அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடாது. ஒரு வயசுக்கு ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். சரியாயா? அதுக்கடுத்து வீட்டுல மனைவி சமைக்கக்கூடிய சமையல் முறை மாறும். சரியா? இந்த மசாலா எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா?
இந்த மசாலா எல்லாம் கடையில வாங்கி போடுவாங்க. இந்த மசாலா கடையில வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா ரைஸ் மில் போய் அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைஸ் மில்ல அரைச்சவங்க இப்ப திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடையில வாங்கி போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு மாத்தி போட்டு ஒண்ணு இது நாள் வரையும் வந்துட்டு குக்கர்ல வச்சவங்க இப்ப சட்டியில வைப்பாங்க, சட்டியில வச்சவங்க குக்கர்ல வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சரியாயா? கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் பிரச்சனை வரும். கிரைண்டரு ஓடாது, எலிதான் மேக்சிமம் வந்து வேலையை காமிச்சிடும். மிக்சியும் அதே மாதிரி தொந்தரவு பண்ணும். இதெல்லாம் புதுசு கூட வாங்குவாங்க போட்டு, வேற புது மிக்ஸி, புது கிரைண்டர் இதெல்லாம் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. நாய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது வண்டிக்குள்ள வந்து விழும். சரியாயா? நாய் வந்து வண்டிக்குள்ள வந்து விழுவும். கவனமா போகணும் இந்த மாதிரி நேரத்துலதான். யாருக்காவது அப்படி விழுந்ததா? செவ்வா மேல ராகு. சார் எஸ் ஓகே, சூப்பர் சார். சொல்லுங்க சார். சார் கேளுங்க. சார் எனக்கு நாய் குறுக்கு வந்து கேண்டில் பார்ல உள்ள சிக்கித்தான் நான் கீழே விழுந்தது. ஐயோ, அப்படியா? ஆமா, மார்ச் மாசம் சொன்னலங்க அந்த காரையில முடிஞ்சது. ஆமா ஆமா ஆமா. நாய் வந்து குறுக்க, அதாவது நின்ன வண்டியில இருந்து மோதி ஃப்ரண்ட் ஹேண்டில் பார்ல மோதித்தான் கீழே விழுந்து உடஞ்சது. செவ்வாய் எங்க சார் இருக்கு? எனக்கு 9ஆம் இடத்துலங்க சார், மிதுனத்துல இருக்கு. மிதனத்திலயா? செவ்வாய் இருக்கு, சூரியன் இருக்கு, ஆமா புதன் ஆமா இருக்கு. ஆமா, நேத்து தானே பார்த்தோம். அத்தனையுமே எனக்கு அங்கதான் இருக்குங்க சார். சூப்பர் சார், செம்ம. இந்த கிளாஸே அதே உங்களுக்காக மாதிரி தான் போனேன். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்து ஒண்ணு ஒரு பிரச்சனை இருந்து ஒரு சொத்து வித்துட்டேன். மறுபடியும் இப்போ ஒரு சொத்து வந்து வாங்க போறீங்க? ஆமா 5 சென்ட் வாங்குறேன் சார். 3 சென்ட் கொடுத்துட்டேன். வாங்குங்க சார், வாங்குங்க சார். வாங்குறேன். அதே மாதிரி நீங்க இந்த பதவி சொன்னீங்கல்லங்க சார் இப்போ. ஆமா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தொழில் கெடுத்துக்கிட்டு 2வது வந்து ஒரு நல்ல மேஜரான ஒரு பதவி கொடுத்துருச்சு. அதுவும் அந்த 9ஆம் இடத்துல சூரியன். இப்ப இந்த கோச்சார ராகுக்கு 9ஆம் இடத்துல தானே நீங்க சொல்றது எல்லாமே? ஆமா ஆமா, சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். கேக்குங்களா சார்? கேக்குது கேக்குது. உங்களுக்கு அந்த அமைப்பு எனக்கு வந்து கரெக்டா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு. அது கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துல சொன்னீங்கல்ல? ஆமா, அதுவும் சூப்பரா இருக்கு. அப்படியா? ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாமே மேட்ச் ஆகுது எனக்கு. எல்லா இது 100% மேட்ச் ஆகுது. கரெக்டா நம்ம செக் பண்ணி பாக்குறவங்க எல்லா பேத்துக்குமே 100%. ஆமா சார், ஆமா சார். இதுலயே நிறைய இதுல ஏதோ ஒரு வர கிளைண்ட்களுக்கு ரெண்டு எடுத்து சொன்னா போதும் சார். போதும் சார், கண்டிப்பா உண்மைதான். நீங்க கிளைண்ட் பாக்குறவங்களுக்கு தான் இதோட வேல்யூ தெரியும். டக்குன்னு 2 விஷயம் சொன்னா கூட போதும், பக்காவா வேலை செய்யும். கண்டிப்பா சார். என்ன நீங்க சொல்ற அத்தனை விஷயத்திலேயே வர்ற கிளைண்ட்டுக்கு 2 விஷயம் சொன்னா ஆமா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுவே நம்ம ஜோசியர் சிறப்பா அப்படின்னு இருக்கு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு அதுவே போதும். ஆமா சார், ரொம்ப சிறப்பா இருக்கு. ரைட், ஓகே. அதே மாதிரி திருட்டு பயம் வரும், வெப்ப நோய், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருட்டு பயம்னா ஒண்ணும் இல்ல, நம்ம வீடை பூட்டி வச்சிருப்போம், வீட்டுல ஏதாவது வச்சிருப்போம், எவனோ வந்துருவானா என்ன ஏது அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும். சரியா? இது வந்துட்டு எப்படி சொல்றது, நல்லாதான் இருக்கும் எல்லாமே. ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உருவாகும். அதுக்கடுத்து அமானுஷ்ய சக்தி வந்து உங்களுக்கு உயரும். அமானுஷ்யமான ஒரு சக்தி அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா, இப்ப தெய்வத்தை உணர்றது, இந்த குறி சொல்றதுக்கு முயற்சி பண்றது, இந்த மாதிரி தெய்வம் பேசுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுறது, இதெல்லாம் இந்த செவ்வாய் மேல ராகு போகும்போது இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த செவ்வாய் பிளஸ் ராகு சேர்ந்தவங்க குறி சொல்லுவாங்க. சரியா? இந்த செவ்வாய் மேல ராகு வரும்போது இந்த உணர்வு அதிகமாகும் அப்படின்னு இருக்கு. அது போக ஏதாவது ஒரு ரகசியம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வருது? செவ்வாய் அப்படின்றதே தைரியம் தான். இந்த ராகு கூட வரும்போது அந்த தைரியத்துக்கு ஒரு மாற்றம், ரொம்ப அதிகமான தைரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரகசியத்தை கண்டறிதல், திடீர்னு நடுராத்திரில குடுகுடுப்புக்காரன் வீட்டுல அடிச்சுக்கிட்டு இருப்பான், கழுதிவை என்னதான் பண்றான்னு பார்ப்பான், அவன் முன்னாடியே போய் பார்ப்பான் அப்படின்னு கூட நமக்கு தோணும். தைரியமா செய்வாங்க இந்த மாதிரி நேரத்துல. சரியா? அதுக்கடுத்து எதிர்காலம் பற்றிய கற்பனை அதிகமாகும். நம்ம ஏன் இப்படியே இருக்கோம், நம்ம வாழ்க்கைய மாறல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஏதாவது புது முயற்சி எடுக்கணும். ஏன்னா செவ்வாய்னா முயற்சி அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த முயற்சியை தீவிரமாக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இதுக்கு வந்து செய்யும். இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கற்பனையில எண்ணத்தை ஓட விட்டுட்டே இருக்கும்.
அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு அருகில் மரணம் உண்டு. இந்த செவ்வாய்க்கு திரிகோணத்துல ராகு போகும்போது வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டெத்து நடக்கும். வர்ற கிளைண்ட் கிட்ட கேட்டு பாருங்க, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு டெத்து நடந்ததா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆமா அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சரியா? இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு டெத்து விழ போகுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரியா? அதுக்கு அடுத்தது கிரக பிரவேசம், பூ பெய்துதல், வயசுக்கு வர்றது, அதுக்கடுத்து திருமணம். இது ஏதாவது ஒண்ணு அவங்க வீட்டுல கண்டிப்பா நடக்கும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுல நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இவங்க வீட்டுல முன்ன கிரக பிரவேசம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா திருமணம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சுப காரியம் கண்டிப்பாக நடக்கும், இல்ல உங்க வீட்டு பக்கத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி. செய்வினை பயம் இருக்கும். செவ்வாய் மேல ராகு போகும்போது இந்த செய்வினை பயம் இருக்கும். சுக்கிரன் மேல ராகு போகும்போதும் இந்த செய்வினை பயம் இருக்குயா. சரியா? இந்த செவ்வாய் மேல ராகு போகும்போதும் இந்த செய்வினை பயம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஏதாவது நேர்த்திக்கடன் போடுவாங்க, ஆடு கோழி வெட்டுவார், நேர்த்திக்கடன் போட்டிருப்பாங்க. வேண்டுதல் என்னென்ன வேண்டுதல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. இந்த செவ்வாய் மேல ராகு போகும்போது ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தாங்கன்னா, மொட்டை போடுறேன் கண்டிப்பா, இந்த மொட்டை போடுற இது வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு. இந்த மொட்டை போடுறேன், அதுக்கு அடுத்தது பூமுடி கொடுக்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த செவ்வாய் மேல ராகு போகும்போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரியா? பழைய பெண்டிங் வேண்டுதல் இதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. ஆடு கோழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோயில்ல வெட்டணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது கிடைக்கும், நம்ம அப்படி ஒரு வேண்டுதல் வைப்போம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. சரியா? யார் யாருக்கெல்லாம் இது மேட்ச் ஆகுது, யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகலை சொல்லுங்க, செக் பண்ணி பார்ப்போம். வீட்டு பக்கத்துல ஒரு மரணம் நடந்துருச்சு. சரி, அப்புறம் கிரக பிரவேசம் ஒண்ணு நடந்தது சார். நடந்துருச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். சரியா? செம்ம, நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் இதை வந்து என் நண்பர் ஜாதகத்துல இதை இது பண்ணேன். அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா 100% அது மேட்ச் ஆகுது. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல ஆய்வு பண்ணி பாருங்க. இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ராகுவை கொஞ்சம் முன்னாடி கட்டத்துக்கு நகட்டி வச்சு பாருங்க. அப்பங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அது என்ன வருஷம், அப்ப அந்த வருஷத்துல நமக்கு என்னெல்லாம் நடந்தது, இதெல்லாம் கரெக்டா நடந்ததா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கு கொடுத்த சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன டவுட்னாலும் கேளுங்க, பார்க்கலாம். செவ்வாய்க்கு திரிகோணத்துல ராகு வரும்போது தம்பி பாப்பா பிறக்கும். சரியா? இப்ப குழந்தைக்கு அதோட ஜாதகத்துல செக் பண்ணணும், இல்ல உங்க ஜாதகத்துல செக் பண்ணி கூட பாருங்க. உங்க ஜாதகத்துக்கு செவ்வாய்க்கு திரிகோணத்துல ராகு வரும்போது உங்க தம்பி பிறந்திருப்பாப்ல, இல்ல தங்கச்சி பிறந்த. குரு மேல ராகு வரும்போது குழந்தை பிறக்கும். சரியா? உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இந்த குரு பகவான் மேல கோச்சார ராகு டச் பண்ணும்போது குழந்தை பிறக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? செவ்வாய் மேல ராகு வரும்போது கணவன் வருவான் அப்படின்னு கூட சொல்லணும். சரியா? கோச்சாரத்துல இப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் மேல குரு, செவ்வாய்க்கு திரிகோணத்துல குரு வரும்போது கல்யாணம் நடப்பியான், இப்படி சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சுக்கிரனுக்கு திரிகோணத்துல குரு வரும்போது பையனுக்கு கல்யாணம் ஆகும். சுக்கிரனுக்கு திரிகோணத்துல குரு வரும்போது பையனுக்கு கல்யாணம். நேற்று ஒரு ஜாதகம் பொருத்தத்துக்கு கொடுத்தாங்க. என்ன, நான் வந்து கட்டத்தை பார்க்கேன், பார்த்த உடனே ஒண்ணும் இல்லை. ஒருத்தவங்களுக்கு 2ல சர்ப்பம், இன்னொருத்தவங்களுக்கு இல்லை. அந்த பொண்ணோட ஜாதகத்தை வச்சு பார்க்கேன், அதுக்கு கோச்சாரத்துல குருவுக்கும் சுக்கிரனுக்கும் டச்சே இல்லை, பொருத்தம் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டேன். சரி ரைட்டு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா 150 ரூபா போட்டு விட்டாங்க. 2 வார்த்தை தான் பார்த்தேன், 2 நிமிஷம் தான், இதுதான் பார்த்தேன். பார்த்து சொன்னேன். உடனே
நம்ம இதுக்கு ஒன்றும் கணக்கு போடலை, ஒன்றும் போடலை. கோச்சார குரு ஜனனகால சுக்கிரனோட தொடர்பு வருதா அப்படின்னு தான் பார்த்தோம். பையன் ஜாதகத்துல, பொண்ணு ஜாதகத்துல அதே மாதிரி செவ்வாய்க்கு குரு தொடர்பு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, வேற ஏதாவது டவுட்டு? சொல்லுங்கம்மா. சார் கும்ப லக்கணத்துல சொல்லுங்கம்மா. சார் கும்ப லக்கணத்துல ராகு இருக்கு. அப்புறம் மிதுன கட்டத்துல செவ்வாய் இருக்கு. மிதுன லக்னத்துல செவ்வாய் இருக்கு. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துல ராகு இருக்கு. சிம்ம லக்னத்துல ராகு இருக்கு. ரைட், ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம்ல புதன் இருக்கு. சரி எல்லாமே கனெக்ட் ஆகுது ராகு. சரி, ராகுவோட எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்படின்னா எல்லா பலனுமே உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு அர்த்தம். சரியாம்மா? எனக்கு இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு ரிஷபத்துல 3 கிரகம் இருக்கும். இப்ப ராகு வந்துட்டு கரெக்டா போய் அதை போய் டச் பண்றாரு. சரியா? இப்ப நான் சொன்ன பலன் எல்லாமே எனக்கும் மேட்ச் ஆகத்தாமா செய்யுது. சரி, கரெக்டா அந்த கிரகம் அந்த கிரகத்துக்கு மேல போகும்போது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். நாம தயாரா இருந்துக்கணும். சரிங்களா? சரி, வேற ஏதாவது டவுட்டு? சரி, ரைட், ஓகே. டவுட்ஸ் யார்கிட்டயுமே இல்லைன்னு நினைக்கேன். சரி, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சரி, ரைட்டு. ஆமா சார், ஆமா சார். ரொம்ப நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு பாடம் நடத்துறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்க, ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து புதுசா ஒருத்தவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போம். மேடம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்க மேடம், நீங்க சொல்லுங்க. கிளாஸ் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ஏன்னா நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. அம்மா உங்களை தான் கேட்டேன் நானு. கரெக்டா? நீங்க தான். நீங்களே தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நிறைய பலன்கள் நான் ஜாதகத்தை வச்சு பார்க்கல, ஓரளவுக்கு எல்லாமே நிறைய ஆப்டா இருக்குது. சும்மாலாம் நீங்க சொல்ல வேண்டாம், உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சரியா? தான் சார் இருக்கு. சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். நீங்க நாத்தனா பையன் ஜாதகத்துல நீங்க சொன்ன மாதிரி சூரியன், செவ்வாய், புதன் 3 கும்பத்துல இருக்கு. நாத்தனா வீட்டுக்காரரு வண்டியில இருந்து கீழே வந்து நாய் குறுக்க வந்தது. ஓகே ஓகே ஓகே. அப்படியே இந்த பலன்கள்லாம் நான் யோசிச்சு பார்க்கல, எல்லாம் அப்படியே கரெக்டா இத கனெக்ட் ஆகுது சார். பையன் இப்ப படிக்க மாட்டேன்றான். அவன் வந்து சிம்ம லக்னம். பையன் சிம்ம லக்னம், விருச்சிக ராசி சார். விருச்சிக ராசி. சரி, அப்ப பையனுக்கு ஸ்கூல் போகல, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டான். அப்புறம் சும்மா நீங்க சொன்னீங்களா தைரிய வீரிய ஸ்தானம் 11, அந்த ரொம்ப பேசுறது, பெரிய மரியாதை இல்லாம பேசுறது எல்லாமே இருக்குது. யாருனாலும் வந்து பாருங்கிற மாதிரிதான் பையன் இருக்கிறான். இப்ப சிம்மத்துக்கு, சிம்ம லக்னத்துக்கு லக்னத்துல கேது போகுதுல. கேது அங்க கேதுங்க, கேது வந்து மிதுனத்துல இருக்கு சார். இப்ப கோச்சாரப்படி கேதுன்னா அங்க சிம்மத்துல இருக்கு. அது கோச்சாரப்படி பாத்தீங்க அப்படின்னா கேது அங்கதானே வருது. கிளாஸ் ஃபுல்லா கேது மேல ராகு போகும்போது என்ன எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்தோம்னா 12 பாவத்துக்கு மேல ராகு போகும்போது என்ன நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும். ரொம்ப நன்றிமா ஒப்பீனியன் சொன்னது. ஓகே சார். இப்ப அவனுக்கு வந்து ராகு தான் சார் யோகி. யோகி அபயோகி எல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வச்சுங்க. கோச்சார ராகு உள்ள வரும்போது எல்லா வேத்திக்கும் இதேதான் சம்பவம். ஓகே 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 சார். சரி, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? உங்க ஒப்பீனியன் எல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஏதாவது குறை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நிறைய குரூப்ல சொல்லுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். வணக்கம் சார். Thank you, sir. Thank you very much. தேங்க்யூ. தேங்க்யூ Thank you, sir. Thank you, sir. ஓகே. Thank you.